வணக்கம். ஷாயனம. தில்லையிலே இருந்து தீட்சிதர்கள் தன்னை நாடி வந்த காரணத்தை அறிந்த பின்பு அந்த ஓலைச்சுவடியை கொடுங்கள், நான் பார்க்கிறேன் என்று கேட்டு வாங்கும் பொழுது அவருடைய எண்ணமானது எப்படி இருந்திருக்கும்? பிரசவித்த குழந்தையை தன் கைகளிலே ஏந்தும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்திற்கு ஈடாக அந்த ஓலைச்சுவடியை அவர் பெற்றார். கைகளிலே அந்த ஓலைச்சுவடியை வாங்கி நெஞ்சோடு இறுக அணைத்து கொண்டு ஒவ்வொரு ஓலைச்சுவடியாக பார்க்கின்றார். அதிலே அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்று எழுதியிருந்ததை பார்த்து உள்ளம் பூரித்து போகின்றார். கண்ணீர் சிந்துகிறார், கதறுகிறார், உள்ளத்திலே குமுறுகிறார். எந்த பூர்வ புண்ணியமோ தெரியவில்லையே, இந்த பிறவியிலே நான் இவ்வாறு ஒரு பேறு பெற்றேன், நான் என்ன தவம் செய்தேனோ? கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் மாணிக்கவாசக சுவாமிகள் அவர்கள். இறைவனால் ஆட்கொள்ளப்பட வேண்டியவர் அல்லவா, ஆட்கொள்ளப்பட்டவர் அல்லவா அவர். அந்த ஓலைச்சுவடியை பார்க்கக்கூடிய பாக்கியம் இன்னும் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கும் என்பது தெரியாது. ஆனால் மாணிக்கவாசகர் சுவாமிகளுடைய குரு பூஜையை என்று அவரை நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் இந்த பிறவியிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனி மாதம் என்றாலே அற்புதங்கள் நிறைந்த மாதம், தேரோட்டம், அடியார்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதம், இப்படி பலவிதமாக சந்தோஷங்களை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் குரு பூஜை என்பது அற்புதம் தானே. குருவின் திருவடி தேடி தேடி ஓடி ஓடி நாடி நாடி நாம் அவரை கும்பிட்டு கொண்டிருக்கின்றோம். திருவாசகம், திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருவார். வாழ்க 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 நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. நம்முடைய அத்தனை விஷயத்துக்கும், நம்முடைய அத்தனை நல்ல வினைகளுக்கும் சிவபுரத்தின் உள்ளார் சிவபெருமான் திருச்சிற்றம்பலமுடையான் சிதம்பரத்திலே குடிகொண்டிருக்கின்றார். அவரை நாம் தரிசனம் செய்தால் போதும், இந்த பிறவி எடுத்த பயனை நாம் எளிமையாக பெற்றுவிடலாம் என்று நினைக்கலாம். அவருடைய கடைக்கன் பார்வைக்காக நாம் தினமும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பிறவியிலே திருவாசகத்தை நாம் தொட்டு எடுத்து படித்து அதை பாராயணம் செய்ய செய்ய நம்முடைய உள்வினை பலனெல்லாம் கண்டிப்பாக கர்மவினை குறைந்து கர்மவினையானது நல்ல பயனாக நமக்கு இந்த பிறவில் கண்டிப்பாக ஒவ்வொரு பிறவி எடுத்த ஒவ்வொரு உயிருக்கும் கிடைக்க வேண்டும். மாணிக்கவாசகர் சுவாமிகள் கொடுத்து அருளிய திருவாசகத்தை நாம் இன்று வரை நாம் படிக்காமல் இருந்தால் கூட நாளை ஒரு நாளாவது அதை படிப்போம். நாளை ஒரு நாள் படித்துவிட்டால் போதும், தினமும் அதை தொடர்ந்து படிக்க ஆரம்பித்து விடுவோம். எப்படி திருவண்ணாமலை காந்தமலை என்பது போல திருவாசகமும் காந்தமலை புக்கு என்று சொல்லலாம். காந்தமலை புத்தகத்தை நாம் கையில் வைத்தாலே போதும், அண்ணாமலையார் எப்படி நம்மை வாவென்று அழைக்கின்றாரோ அதுபோல திருவாசகமும் நம்மை வாவென்று அழைத்து நம்மை அரவணைத்து விடும். அந்த புத்தகத்தை படிக்க படிக்க அதில் இருக்கக்கூடிய பொருள் நமக்கு சொல்ல முடியாது, அறிய முடியாது, அறிந்து கொள்ளவும் இயலாது. இந்த பிறவியிலே நமக்கு இந்த பிறவியிலே புண்ணியம் என்று ஒன்று இருந்தால் நம்முடைய பெருமானார் அண்ணாமலையார் நமக்கு அதை உணர்த்துவார், வழிகாட்டுவார், வழி நடத்துவார். வாவென்று அழைக்கும் மலை திருவண்ணாமலை. சிதம்பரத்திற்கு சென்று ஒருமுறை ஏனும் மாணிக்கவாசகர் சுவாமிகளை ஜோதியாக ஐக்கியமான அந்த ஸ்தலத்தை தரிசித்து வருவோம். பஞ்சபூத ஸ்தலங்களையும் தரிசனம் செய்யலாம். நீங்கள் இருக்கக்கூடிய பழமையான ஸ்தலங்களிலே கண்டிப்பாக மாணிக்கவாசகர் சுவாமிகள் இருப்பார். இந்த ஸ்தலத்திற்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் அருகில் இருக்கும் பழமையான சிவாலயத்துக்கு சென்று மாணிக்கவாசகர் சுவாமிகளையும் எம்பெருமானாரையும் தாயாரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். குருவே சரணம், திருவடி சரணம்.
குருவே சரணம் திருவடி சரணம். குருவே சரணம் திருவடி சரணம். சிவாய நம.